இன்னைக்கு இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணினா உங்க வாழ்க்கையில அடுத்த 5 வருஷம் அதே இடத்துல தான் நீங்க நிக்க போறீங்க. இது பயப்பட வைக்க சொல்லல, இதுதான் ஃபேக்ட். ஏன்னா நம்ம வாழ்க்கைய பின்னாடி இழுத்துக்கிட்டு இருக்கிற ஒரே விஷயம் நம்ம கவனிக்காம விட்டுடுற ஒரு சின்ன பழக்கம்தான். அந்த பழக்கம் பெருசா தோணாது, ஆனா அதுதான் நம்ம கனவுகளை மெதுவா அடக்கி கொள்ளுது. நம்ம வாழ்க்கை ஒரு நாள்ல சிதையல, ஒரு பெரிய தவறாலையும் சிதையல. சின்ன சின்ன முடிவு எடுக்காத தருணங்கள், சின்ன நாளைக்கு பண்ணலாம்னு சொல்லிட்ட அந்த கணங்கள் தான் நம்ம எதிர்காலத்தை திருடுது. நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு விஷயத்த உண்மையிலவே விரும்பினா அது உங்களுக்கு கிடைக்காம போக காரணம் வெளியில இல்ல, அது உங்களுக்குள்ளதான் இருக்கு. நம்ம பயத்தை பாதுகாப்புன்னு பெயர் மாத்தி நம்ம வாழ்க்கையில ஒளிச்சு வச்சிருக்கோம். இப்போ வேண்டாம், நான் ரெடி இல்ல, சூழ்நிலை சரியில்லை, இந்த 3 வாக்கியமும் நம்ம மனசு நம்ம கிட்ட தினமும் சொல்லிக்கிற ஒரே ஒரு பொய். இந்த பொய்ய நம்பிட்டே இருந்தா நீங்க வயசுல முன்னேறுவீங்க, ஆனா வாழ்க்கையில முன்னேற மாட்டீங்க. சில பேர் மிகவும் பிஸியா இருப்பாங்க, ஆனா முன்னேற்றம் இல்ல. சில பேர் முயற்சி பண்ற மாதிரி தெரியும், ஆனா முடிவு எடுக்க மாட்டாங்க. ஏன்னா முடிவு எடுத்துட்டா தோல்வி வருமோன்னு பயம். நண்பா, தோல்வி உங்களை பாதிக்கல, முயற்சி செய்யாம போன வாழ்க்கை தான் உங்களை உள்ளுக்குள்ள ஒவ்வொரு நாளும் சாக வைக்குது. இந்த வீடியோ உங்களை மோட்டிவேட் பண்ண வரல, இந்த வீடியோ உங்களை நேர்மையா உங்க வாழ்க்கைய கண்ணாடியில பார்க்க வைக்கதான் வந்திருக்கு. நீங்க உங்க வாழ்க்கைய எதால தள்ளி போடுறீங்க? பயத்தாலையா, சோம்பேறித்தனத்தாலையா, அல்லது முடிவு எடுக்காத தன்மையாலையா? இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்ச நாள்ல இருந்து உங்க வாழ்க்கை அதே மாதிரி இருக்காது. வணக்கம் and welcome to Think Bigger Mind. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது ஸ்ரீ. இன்னைக்கு உங்களை முன்னேற விடாம தடுக்கிறது எது அப்படிங்கிற உண்மைய மென்மையா இல்ல, நேரடியாக கதைகளோட உங்க மனச அசைக்கிற விதத்துல பார்க்க போறோம். இந்த வீடியோ முடியும் போது நீங்க என்னால முடியாதுன்னு சொல்ல மாட்டீங்க. நம்ம வாழ்க்கையில நம்ம எல்லாருக்கும் ஒரு காமன் பிரச்சனை இருக்கு. நம்ம பிஸியா இருக்கோம், ஆனா ப்ராக்ரஸா இல்ல. நம்ம முயற்சி பண்ற மாதிரி தெரியும், ஆனா ரிசல்ட் வரல. நம்ம கஷ்டப்படுறோம், ஆனா வாழ்க்கை சேஞ்ச் ஆகல. இதுக்கு காரணம் லக் இல்ல, டேலண்ட் இல்ல, சப்போர்ட் இல்ல. இதெல்லாம் காரணம் கிடையாது. உண்மையான காரணம் என்னன்னா, நம்ம வாழ்க்கைய நம்ம கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கவே இல்ல. நம்ம வாழ்க்கை ஆட்டோ பைலட்ல போயிட்டு இருக்கு. எழுந்துறோம், வேலைக்கு போறோம், மொபைல் ஸ்க்ரோல் பண்றோம், தூங்குறோம். இது வாழ்க்கை இல்ல, இது சர்வைவல் மோட். சர்வைவல் மோட்ல இருக்கிறவன் ஒரு நாளும் எக்ஸ்ட்ராடினரி லைஃப் வாழ மாட்டான். பயம் எப்படி நம்ம வாழ்க்கைய சுருக்குது? நம்ம முன்னேற்றத்துக்கான நம்பர் 1 கில்லர் பயம். ஆனா நம்ம பயத்தை பயம்னு ஒத்துக்க மாட்டோம். அதுக்கு நல்ல பெயர் வைப்போம். பிராக்டிக்கலா யோசிக்கிறேன், ரெஸ்பான்சிபிளா இருக்கேன், ரிஸ்க் வேண்டாம். இந்த 3 பயத்துக்கு வச்ச கார்ப்பரேட் பெயர்கள். இத விளக்குறதுக்காக ஒரு சிறிய கதைய பாப்போம். முதல் காரணி, கிணற்றுக்குள்ள வாழ்ந்த தவளை. ஒரு ஊர்ல ஒரு ஆழமான கிணறு இருந்துச்சு. அந்த கிணற்றுக்குள்ள ஒரு தவளை வாழ்ந்து வந்துச்சு. அந்த தவளைக்கு அந்த கிணறு தான் உலகம். அந்த கிணற்றுக்குள்ள தண்ணியும் இருந்துச்சு, சாப்பாடும் கிடைச்சுச்சு. அதனால அந்த தவளை இங்க இருக்கிறது தான் சேஃப்னு நினைச்சது. ஒரு நாள் மழை பெய்யும் போது வெளி உலகத்துல இருந்து இன்னொரு தவளை அந்த கிணற்றுக்குள்ள குதிச்சு விழுந்துச்சு. அந்த தவளை வெளி உலகத்தை பார்த்து வாழ்ந்த தவளை. அது இந்த தவளை கிட்ட சொல்லுச்சு, இந்த கிணறு மட்டும்தான் உலகம்னு நினைக்காத, வெளியே ஆறு இருக்கு, காடு இருக்கு, பெரிய உலகமே இருக்கு. அத கேட்ட இந்த கிணற்று தவளை சிரிச்சுச்சு. இந்த கிணறை விட பெரியது எதுவுமே இருக்க முடியாதுன்னு நினைச்சுச்சு. அந்த வெளி உலக தவளை, ஒரு முறை வெளியே வந்து பாரு, அப்போ உனக்கே புரியும்னு சொல்லுச்சு. ஆனா இந்த கிணற்று தவளை வெளியே வரவே இல்ல. ஏன்னா அதுக்கு பயம். அந்த பயம்தான் அதோட உலகத்தையே ஒரே இடத்துல அடைச்சு வச்சிருச்சு. நம்ம வாழ்க்கையிலயும் அதே மாதிரிதான் நடக்குது. இந்த வேலை சேஃப், இந்த வாழ்க்கை ஓகே, இதுக்கு மேல ரிஸ்க் வேண்டாம். இந்த வார்த்தைகள் பாதுகாப்பு மாதிரி தோணும், ஆனா உண்மையில அதே வார்த்தைகள் தான் நம்ம முன்னேற்றத்துக்கு பெரிய தடையா மாறுது. பயம் இல்லாம ஒரு வளர்ச்சியும் கிடையாது. பயத்தை தாண்டிதான் எல்லா முன்னேற்றமும் தொடங்குது. இரண்டாவது காரணி, முடிவு எடுக்காத பழக்கம். நம்ம முன்னேற விடாம இரண்டாவது பெரிய தடையாக இருப்பது முடிவு எடுக்காம இழுத்துக்கிட்டே போற பழக்கம்தான். இதுக்கும் ஒரு கதை. ரயில் நிலையத்தில் நின்ற மனிதன். ஒரு மனிதன் ஒரு பெரிய ரயில் நிலையத்துக்கு வந்தான். அவனுக்கு போக வேண்டிய இடம் 3 திசையில இருந்துச்சு. ஒரு ரயில் வடக்கு நோக்கி, ஒரு ரயில் தெற்கு நோக்கி, ஒரு ரயில் மேற்கு நோக்கி. அவன் என்ன பண்ணான் தெரியுமா? இந்த ரயில் சரியா, அந்த ரயில் பெட்டரா நீ யோசிச்சுக்கிட்டே நின்னான்.
ஒரு ரயில் வந்துச்சு, அவன் ஏறல. அடுத்த ரயில் வந்துச்சு, அதுலயும் ஏறல. கடைசியில எல்லா ரயிலும் போச்சு, அவன் மட்டும் அதே பிளாட்ஃபார்ம்ல தான் நின்னான். நம்ம வாழ்க்கையிலயும் அதே நிலைதான். பிசினஸ் ஆரம்பிக்கலாமா, ஜாப்லே இருக்கலாமா, இன்னும் ரெடி ஆகலையா என்ற கேள்வியிலேயே நம்ம வாழ்க்கையவே பாஸ் பண்ணிடுறோம். உண்மை என்னன்னா, முடிவு எடுத்த பிறகுதான் தெளிவு வரும். தெளிவு வந்த பிறகு யாருமே முடிவெடுக்க மாட்டாங்க. மூன்றாவது காரணி, பிறர் வாழ்க்கையோட ஒப்பிடுவது. நம்ம வளர்ச்சியை அழிக்கிற மூன்றாவது மிகப்பெரிய தவறு நம்ம வாழ்க்கைய மற்றவர்களோட ஒப்பிடுற பழக்கம்தான். இதுக்கும் ஒரு கதை. 2 விதைகள். ஒரு விவசாயி ஒரே நேரத்துல 2 விதைகளை விதைத்தான். ஒரு விதை 3 நாள்ல முளைச்சுச்சு, இன்னொரு விதை 1 வாரம் கழிச்சுதான் முளைச்சுச்சு. முதல் விதை நான் சீக்கிரம் வளர்ந்துட்டேன்னு நினைச்சுச்சு. ஆனா சில மாதங்களுக்கு பிறகு பார்த்தா முதல் விதை ஒரு சின்ன செடியாதான் இருந்துச்சு. இன்னொரு விதை ஒரு பெரிய மரமா மாறி நின்னுச்சு. ஏன்னா அந்த விதை வேர் வளர நேரம் எடுத்துச்சு. நம்ம வாழ்க்கையும் அப்படித்தான். யாரோ 20 வயசுல சக்சஸ், யாரோ 30 வயசுல செட்டில், யாரோ 40 வயசுல பீக். ஒவ்வொருத்தருக்கும் வளர்ச்சிக்கான நேரம் வேற. பிறர் வாழ்க்கையோட நம்ம வாழ்க்கைய ஒப்பிட்டா நம்ம நம்பிக்கையே முதல்ல உடையும். இன்னைக்கு இந்த வீடியோ முடிஞ்சதும் நீங்க 3 விஷயம் பண்ணணும். ஃபியரை ரெஸ்பெக்ட் பண்ணுங்க, ஆனா ஒபே பண்ணாதீங்க. ஃபியர் வார்னிங் தான், ஸ்டாப் போர்டு இல்ல. ஸ்மால் டிசிஷன் டுடே, பிக் கிளாரிட்டி டுமாரோ. ஒரு கால், ஒரு ஸ்டெப், ஒரு ஆக்ஷன் எடுங்க. கம்பேரிசன் டிலீட் பண்ணுங்க, கன்சிஸ்டன்சி இன்ஸ்டால் பண்ணுங்க. நாளைக்கு பர்ஃபெக்ட் ஆகணும்னு இல்ல, இன்னைக்கு ஆனஸ்டா ஸ்டார்ட் பண்ணினா போதும். நண்பா, நீங்க இன்னும் அதே வாழ்க்கையில ஸ்டக்கா இருந்தீங்கன்னா அது விதி இல்ல, அது டிசிஷன். இன்னைக்கு இந்த வீடியோ முடியும் போது உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்விதான். நீங்க பயத்தோட வாழ போறீங்களா இல்ல கனவோட வாழ போறீங்களா? யாரும் வந்து உங்க வாழ்க்கைய சேஞ்ச் பண்ண மாட்டாங்க, நீங்க தான் பண்ணணும். இந்த நம்பிக்கையோட இன்றைய வீடியோவை நான் முடிக்கிறேன். மறுபடியும் ஒரு பவர்ஃபுல் வீடியோவோட சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸ்ரீ.